பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கி கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். அவர் நிகழ்ச்சியில் கொடுத்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த பாம்பன் புதிய ரயில் பாலமானது எவ்வளவு கோடி ரூபாயில் வர இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவை இணைப்பது பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில் பாலம் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பழைய ரயில் பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு ரயில் சேவை மட்டும் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து அதன் அருகிலே புதிய ரயில் பாலங்கள் கட்டுமானம் பண்ணி சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. தற்போது அதன் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து ரயில்வே துறை அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களாக அதன் ஆய்வு பணிகள் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலைக்கு இறுதி கட்டமாக தென்னை ரயில் பொது மேலாளர் ஆர்.என். சிங் தலைமையிலிருந்து ரயில்வே துறை அதிகாரி இன்று காலை ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்து ரயில் நிலையத்தை ஆய்வு பண்ணாங்க. அதனையடுத்து அதாவது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தையும் பார்வையிட்டதை அடுத்து இன்று தற்போது பாம்பன் புதிய ரயில் பாலத்திலிருந்து ரயில் இயக்கப்பட்டு அதனுடைய சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்து புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலை தென்னை ரயில் பொது மேலாளர் தெரிவித்திருக்காங்க. இதனையடுத்து வருகின்ற 6ஆம் தேதி முதல் ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவையை தொடங்குவதை அடுத்து பல்வேறு தரப்பிலிருந்து அதனை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.